வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல ஹைப்போத்திகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பிளெட்ஜ், மார்ட்கேஜ் அண்ட் லைன் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஹைப்போத்திகேஷன். ஸோ ஹைப்போத்திகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, hypothecation is a form of charge created by a borrower in favor of a lender over movable goods. ஸோ immovable goods கிடையாது. லைக் லேண்டு, பில்டிங்லலாம் வச்சு இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் நம்ம பண்ண முடியாது. Only movable goods like pledge, where possession remains with the borrower. In case நான் வந்து என்னோட கூட்ஸ் இல்ல சம் கார் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். என்னோட காரை நான் வந்து அஹ், உங்க ஐ மீன் காரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து அதுக்கு நான் கடன் வாங்குறேன், காசு வாங்குறேன் உங்ககிட்ட. இது வந்து பேங்க் மட்டும் தான் பண்ணும். வேற எனி இண்டிவிஜுவல் ஆர் எனி அதர் கன்சர்ன் cannot do this agreement. ஓகே. ஸோ அதனால நான் பேங்க் கிட்ட போய் என்னோட கார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து அமௌண்ட் வாங்குறேன். கார் என்கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஸோ as security for a debt or loan. ஸோ நான் வாங்குற லோன் ஆர் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து என்னோட கார் டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி. ஓகே. ஸோ இதுதான் ஹைப்போத்திகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஹைப்போத்திகேஷன்னா இதுதான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் இதுவுமே உங்களுக்கு பிளெட்ஜுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் திஸ் இஸ் நாட் லீகலி அக்செப்டட். பேங்கா அவங்களோட ரிஸ்க்ல ஒரு தனி அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்னு. ஓகே. ஸோ அந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்ல bank alone is practicing, which will not come under any act like Indian Contract Act or Transfer of Property Act லயோ இது வராது. ஓகே. ஸோ இது வந்து லிட்ரலி லைக் பிளெட்ஜ் தான். பட் ஆனா இது லீகலி அப்ரூவல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைப்போத்திகேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an equitable charge on only movable property, not immovable property. இதை நீங்க தெளிவா எழுதிக்கோங்க. ஓகே. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு இந்த 2 லைன் இந்த 2 சென்டென்ஸ்குள்ளேயே எல்லா விஷயங்களும் வந்துரும். பட் ஒரு எக்ஸாம்ன்னு வரப்போ, நீங்க அதே விஷயத்த கொஞ்சம் எலாபரேட்டடா வித் டிஃபரெண்ட் டெர்ம்ஸ்ல எழுதினா தான் நீங்க பேஜ நிரப்ப முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஓகே. ஸோ இதோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி சார்ஜ்ட் ஒன்லி ஆன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஓனர்ஷிப் அண்ட் பொசிஷன் ரிமைன்ஸ் வித் தி பாரோவர். நான் காரோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்க கையில குடுக்குறேனே தவிர, அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இந்த கார் என்னோடதுன்னு தான் இருக்கும். ஓகே. என்னோட ஓனர்ஷிப் வந்து நான் உங்களுக்கு தரமாட்டேன். நீங்க தான் பேங்க், நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஓனர்ஷிப்ப தரமாட்டேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் குடுப்பேன். ஓகே. The lender gets only a right to seize the goods on default. So, நீங்க நான் வந்து ப்ராப்பரா அமௌண்ட் பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்னோட காரை எடுத்துட்டு போகலாம். ஓகே. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பேங்க்குக்கு இருக்கு. ஓகே. தீஸ் ஆர் ஆல் தி நேச்சர் ஆஃப் ஹைப்போத்திகேஷன். அடுத்தது வந்து இந்த ஹைப்போத்திகேஷன்ல 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பார்ட்டிஸ். ஒண்ணு வந்து ஹைப்போத்திகேட்டர், இன்னொன்னு ஹைப்போத்திகேட்டி. ஸோ இந்த எல்லா இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, லைக் பேங்கர், பேங்கி அண்ட் பிளெட்ஜ பொறுத்தவரையும் பானர், பானி இந்த மாதிரியான டெர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அப்படிங்கிற சவுண்ட் எதுக்கு வரும் அப்படின்னா, ஹூ இஸ் இனிஷியேட்டிங் அந்த ஒரு பெர்சன தான் அந்த இர்ல முடியும். ஹூ இஸ் கமிங் செகண்ட் அவங்க வந்து ஈல முடியும். ஓகே. ஸோ இங்க வந்து ஹைப்போத்திகேட்டர் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் குடுக்குறாங்க. என்கிட்ட கார் இருக்கு. அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா என்கிட்ட இருக்கு. ஸோ, நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட குடுக்குறேன். நீங்க எனக்கு ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட்ல எனக்கு இவ்ளோ அமௌண்ட் குடுங்கன்னு நான் தான் இனிஷியேட் பண்றேன். அப்ப ஐ ஆம் த ஹைப்போத்திகேட்டர். அதுக்கப்புறம் நீங்க அந்த அக்ரீமெண்ட் ஐ மீன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற பட்சத்துல யூ ஆர் அக்செப்டிங் தி ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட். ஸோ, நீங்க செகண்டா தான் வர்றீங்க. ஸோ, தி பெர்சன் ஹூ கம்ஸ் செகண்ட் இன் தி ப்ராசஸ் இஸ் கால்ட் hypothecatee. ஓகே. ஸோ இங்க ஹைப்போத்திகேட்டி அப்படிங்கிறவங்க பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. அண்ட் ஸோ நீங்க வந்து இந்த 2 வார்த்தைக்கு இவ்ளோ விஷயங்கள் எழுதலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைப்போத்திகேஷனுக்கு கீழ என்னென்ன கூட்ஸ் ஐ மீன் என்னென்ன அ மூவபிள் ப்ராப்பர்ட்டிய வச்சு நாம இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேவா? நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் பண்றோம். ஐ மீன் ரன் பண்றோம் அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ஸ்டாக்
ஓப்பனிங் ஸ்டாக் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா? அது இல்ல செமி அ மேனுஃபேக்சர்ட் கூட்ஸா கூட இருக்கலாம். இல்ல ஃபினிஷ்டு கூட்ஸ் நம்ம விக்க போற கூட்ஸா கூட இருக்கலாம். ஸோ, அந்த மாதிரி தான். இல்ல ஃபினிஷ்டு கூட்ஸ் நம்ம கையில வச்சிருக்கிறது. இல்ல வெஹிக்கிள் ஆஸ் ஐ செட் நான் காருன்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். லோன் அகெயின்ஸ்ட் வெஹிக்கிள் ஆர் புக் டெப்ட் அண்ட் ரிசீவபிள்ஸ். நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் ரன் பண்றேன். நான் வந்து கூட்ஸ் வித்துட்டேன் கிரெடிட் பேசிஸ்ல. ஸோ, அவங்க இன்னும் எனக்கு காசு தர வேண்டியது இருக்கு. ஸோ, அந்த வரவேண்டிய காச வச்சு நான் கடன் வாங்கலாம். ஸோ, நான் உங்ககிட்ட கடன் வாங்குறேன். அவங்க எனக்கு அந்த அமௌண்ட்ட குடுக்குறப்ப, நீங்க அந்த அமௌண்ட்ட வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லி ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட் போடலாம். புக் டெப்ட்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் எனி அமௌண்ட் விச் இஸ் ரிசீவபிள். ஓகே. ஸோ அத வச்சு கூட நம்ம ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட் போடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நாம ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட் போடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஆஃப் தி பேங்க். ஸோ நான் சொன்ன மாதிரி தி செகண்ட் பெர்சன் பேங்க். ஸோ அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஸ்பெக்ட் த கூட்ஸ். அவங்க எப்ப வேணாலும் வந்து கூட்ஸ இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ப்ராப்பர் கண்டிஷன்ல இருக்கா? இல்ல நம்ம கிட்ட சொன்ன கூட்ஸ் குவான்டிட்டி லெவல் அவங்க மெயின்டெயின் பண்றாங்களா? அது எல்லாமே அவங்க எப்ப வேணாலும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். தே ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு டூ. இந்த டேட்ல தான் வரணும், இப்பதான் வரணுங்கிறது எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அண்ட் ரைட் டு டேக் பொசிஷன் ஆன் டிஃபால்ட். ஸோ நான் ப்ராப்பரா பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, என்னோட கார் டாக்குமெண்ட்ஸ நீங்க உங்க நேமுக்கு மாத்தி என்கிட்ட சைன் வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் ரைட் டு செல் த குட்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் பொசிஷன். ஸோ என்னோட கார் வந்து உங்க காருன்னு நான் எழுதி குடுத்ததுக்கு அப்புறம், நீங்க அந்த கார நீங்க வித்துக்கலாம். பட் அது எழுதி குடுக்குறதுக்கு முன்னாடி வரையும், யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டூ செல் த கூட்ஸ். நீங்க என் கார எடுத்துட்டு போய் வச்சுக்கலாமே தவிர, இத வச்சு விக்க முடியாது. ஓகே. அது நான் ப்ராப்பரா, சரி நான் குடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா இந்த கார நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நானு உங்க பேர்ல நானு உங்களுக்கான ஓனர்ஷிப்ப நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். அப்படின்னு சொல்லி, நான் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் தான், நீங்க அத விக்க முடியும். அண்ட் as I said, hypothecation பொறுத்தவரையும், it's legally not accepted. So in that case, இந்த hypothecation agreement எங்கேயோ ரிஸ்க்ல கொண்டு போய் விடும் அப்படின்னு பேங்க் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, immediately they have right to convert that into pledge. ஓகே. பிளெட்ஜா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் ப்ராப்பரா வரல, இல்ல ஏதாவது ஒரு லிட்டிகேஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல இருக்கு அப்படின்னா, தாராளமா உங்க கேஸ் போடலாம். ஹைப்போத்திகேஷன் அக்ரீமெண்ட்ல இருக்கிற வரையும் அவங்களால கேஸ் போட முடியாது. ஏன்னா இது லீகலி நாட் அக்செப்டட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டியூட்டீஸ் ஆஃப் தி பாரோவர். ஸோ நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்குன்னு சில கடமைகள் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு பொருள வச்சு கடன் வாங்குனனோ, அந்த பொருள சேஃபா வச்சுக்கக்கூடிய டியூட்டி என்னோடது. ஃபார் எக்ஸாம்பிள் கார் அப்படின்னா, நான் காரோட டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட குடுத்துட்டேன். பட் அந்த கார சேஃபா நான் வச்சிருக்கணும். அது வந்து யூசபிள் கண்டிஷன்ஸ்ல இருக்கணும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய ரிப்பேர் ஆச்சுன்னா, அத நான் சரி பண்ணி வைக்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ இன் கேஸ் எனி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அது ப்ராப்பரா இன்ஷூர் ஆயிருக்கா? அப்ப அங்கருந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருமா? அப்படிங்கிற மாதிரி, அது எல்லாமே நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் இந்த ஹைப்போத்திகேஷன் ப்ராசஸே ஆரம்பிக்கும். அண்ட் நாட் டு செல் கூட்ஸ் வித்தவுட் பேங்க்ஸ் பெர்மிஷன். ஸோ காரு என்கிட்ட இருக்கு. டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கு. பட் ஏதாவது ஒரு ஃப்ராட் வேல பண்ணி, நான் வந்து கார விக்க முடியாது. நான் காருங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். நீங்க அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க கார் இல்லாம வேற எந்த மூவபிள் குட்ஸ் வேணாலும் எக்ஸாம்பிளா காமிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நாட் டூ செல் குட்ஸ் வித்தவுட் பேங்க்ஸ் பெர்மிஷன். ஸோ இப்ப அமௌண்ட் பே பண்ண முடியல. அந்த அமௌண்ட்ட பே பண்றதுக்காக நான் கார விக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ நான் பேங்க்கு கிட்ட போயி, என் கார இந்த பெர்சனுக்கு குடுக்குறேன். இந்த பெர்சன் அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு குடுத்துருவாரு. அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கார விக்கவே முடியும். மோரோவர் அந்த டாக்குமெண்ட்டும் பேங்க்கு கிட்ட இருக்கும். அப்புறம் எப்படி நீங்க விப்பீங்க? ஸோ அது கஷ்டம். அதையும் மீறி நீங்க ஃப்ராட் பண்ணி விக்கக்கூடாது. டு மெயின்டெயின் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி. எப்பவுமே நான் சொன்ன மாதிரி, இப்ப கார வச்சு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வேல்யூவ மெயின்டெயின் பண்ற மாதிரி நீங்க கார மெயின்டெயின் பண்ணணும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கண்ணாடிய உடைச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கார நாளைக்கு பேங்க்கே வாங்கி சீஸ் பண்ணி விக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா கம்மி விலைக்கு தான் போகும். அப்போ உங்களுக்கு குடுத்த காச விட அது கம்மி விலைங்கிறப்போ, பேங்க்குக்கு அது நஷ்டம். ஓகே. அதனால நீங்க எப்பவுமே அந்த செக்யூரிட்டி வேல்யூ நீங்க எவ்ளோ கடன் வாங்குனீங்களோ, அதுக்கான வேல்யூவ மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் உங்களோட அந்த அசெட்டுக்கு.
அண்ட் டு ரீபே தி லோன் ஆஸ் அக்ரீட். ஸோ மாசம் மாசம் நான் இவ்வளோ அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ப்ராப்பரா பே பண்ணணும். These are all the various duties of the borrower. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைபாத்திகேஷன். ஸோ இதில அட்வான்டேஜஸ் என்னன்னா, பாரோவர் கேன் கன்டின்யூ பிசினஸ் ஆப்பரேஷன். ஸோ இப்போ நான் கூட்ஸ வச்சு அ ஹைபாத்திகேஷன் அக்ரீமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, அவங்க பிசினஸ் ரன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் இவ்ளோ குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஐ மீன் அந்த கூட்ஸ் ஓட வேல்யூவ காமிச்சு நான் வந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா, அவங்க பிசினஸ் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். பட் அந்த குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அவங்க அத மெயின்டெயின் பண்ணணும். Okay. So next one is no physical transfer of goods. So no physical transfer of goods in the sense, as I said, car is the best example for this point. Okay. So அந்த கார் வந்து என்ன சொல்றதுன்னா, பிசிக்கலா இந்தாங்க இந்த காரை நீங்களே வச்சுக்கோங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட குடுக்கவே கூடாது. ஓகே. அந்த காரை நானே தான் வச்சிருக்கணும். அந்த கடன் முடியிற வரையும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ். இப்போ கூட்ஸ் இதெல்லாம் சொல்றேன் இல்லையா? பட் இந்த ஹைப்போத்திகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபினான்ஸ், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, நம்மளுடைய தினசரி செலவுகள் அதுக்கு மட்டுமே கடன் கொடுத்தா இந்த ஹைப்போத்திகேஷன் லைக் வாட் டு சே ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் இஸ் கன்வீனியன்ட். ஓகே. இல்ல நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், அதுக்காக நான் ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. தட் வில் பி a high risk for banker or hypothecatee. ஸோ அதனால இந்த ஒர்க்கிங் கேபிட்டல பேஸ் பண்ணி ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் போடுறது இஸ் மச் மோர் கன்வீனியன்ட் ஃபார் போத் த பார்ட்டிஸ். ஓகே. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைப்போத்திகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேங்க்குக்கு ஹை ரிஸ்க். ஏன்னா மோஸ்ட் ட்ரஸ்ட் பேசஸ்ல தான், அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்டே போட முடியும். இன்கேஸ் அவங்க ஏமாத்திட்டாங்க இல்ல பே பண்ண முடியல அப்படின்னா பேங்க்குக்கு இது மிகப்பெரிய ரிஸ்க். அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்யூஸ் ஆர் சேல் ஆஃப் கூட்ஸ். ஸோ கூட்ஸை வந்து என்ன சொல்றது, கையிலேயே வச்சுட்டு இருக்கிறத விட அதை மிஸ்யூஸ் பண்ணி விற்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஓகே. அண்ட் டிஃபிகல்ட் டு மானிட்டர் கூட்ஸ் கண்டினியூஸ்லி. நீங்க வர்ற நேரம் மட்டும் கார ஒரு நாள் மட்டும் எனக்கு குடுங்க, இன்னைக்கு பேங்கர் வராங்க அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரெண்டுக்கு வித்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்டோ கிட்ட இருந்து அந்த கார வாங்கி அந்த ஒரு நாள் மட்டும் நான் என் வீட்ல நிப்பாட்டுறேன். இல்ல என் கம்பெனில நிப்பாட்டுறேன். ஓகே. அப்புறம் பேங்கர் போனதுக்கப்புறம் இந்த கார எடுத்துக்கோன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுட்ட குடுக்குறேன். இதெல்லாம் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேங்கர் டு செக் ஈச் அண்ட் எவ்ரி டே. டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. காரு நான் தான் வச்சிருக்கேனா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து difficulties in hypothecation. Okay. So with this, the hypothecation is over. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட லைக் தான் என்னோட சேனலை க்ரோ பண்ண போகுது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட சேனல் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும் அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். With this signing off, Dr. Shanti. Thank you once again.